2 கண்ணு இருக்கிற ஆம்பளை கட்டிக்குவேல? ஆமாண்டி, எனக்கு வரப்போற பட்டதாரி இந்நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ. என்னடா தம்பி, செவத்துல சாணி தட்டியா? ஆமா, அப்பா ஆள வந்தார் பேரை காப்பாத்த வேணாமா? அதான். ஏய், சித்தப்பா பேரு ஆள வந்தார் இல்லடா, வீரபாண்டி. ஆள வந்தார் தான். இல்லடா, வீரபாண்டி. ஆள வந்தார் தானா? வீரபாண்டிங்க. ஆள வந்தார் தான். வீரபாண்டி. ஆள வந்தார் தான். ஆள வந்தார் தான். வீரபாண்டி. ஆள வந்தார் தான். வீரபாண்டி. கண்டுபிடிக்கிறீங்க? அப்பா, உன் பேர் ஆள வந்தார் தானே? ஏன் சித்தப்பா, உன் பேரு வீரபாண்டி தானே? இல்லடா. ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு எங்க அப்பா வச்ச பேரு ஆள வந்தாரு, அம்மா வச்ச பேரு வீரபாண்டி. இப்படி 2 பேரை சொன்னா உனக்கு 2 அப்பாவான்னு ஊர்ல இருக்கவங்கள கிண்டல் பண்றான்ல. அப்பா 2 பேருன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பா 1 பேரு 2ன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா, சொல்லிக்கலாம்ல. ஏன்டா சொல்லல? அவனுக்கு தான் அறிவே இல்லையே. நீ தான் அவனை பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையே. படிக்கலன்னு என்னப்பா? அப்பா, எனக்கும் அண்ணனுக்கும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு பொண்ணா? அடே, குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துரும். நான் பிறக்கும் போதே கடவனா பிறந்துட்டேன், அதுக்காக அண்ணன் இல்லேன்னு ஆயிடுமா? உனக்கு என்னடா அவசரம்? எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. கூட பிறக்காட்டி நீ அண்ணன் தானே, நீ கேக்குறது நியாயம் தான். கல்யாணம் பண்ண வைக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற சீரும் பணமும் வரணும். மின்னல் குடி, உனக்கு தான் எந்த புருஷன் பஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காத, அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்? இவன் சந்தோஷமா இருக்குவா கல்யாணம் பண்ண வைக்கிறேன், எனக்கு பணம் வேணுமே. உன் குணத்தை பத்தி சுத்து வட்டாரத்துல இருக்க அத்தனை கிராமத்துக்கும் தெரியும். எவன் உன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான்? அதுக்கு தாயா பட்டணத்துல போய் பொண்ணு கொண்டாட போறேன். பட்டணத்துக்கே போய் நேரடிக்க போறியா? அது சரி. ஐயா, எனக்கு பொண்டாட்டி பட்டணத்துக்கு வர போறான். இப்பவே இந்த விஷயத்தை படிக்காத பட்டிக்காட்டு மல்லி சத்து சொல்லிட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரம் தண்ணியில குளிக்காத கண்ணு, மீன் கடிச்சிட போகுது. போங்கடா. நீ போங்கிறது எங்களை வா வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. டேய், அவன் மாமா மதி வரான், பாத்து போடா, உடம்பு பத்திரம். டேய், வந்தா என்ன, மோதி பாத்துடுவோம்டா. நம்ம கூஸ்டில 2 ஆள் குறையுதான், ஆளை சேர்த்துக்குவோம், மோதி பாப்போம். பாய். இந்த மல்லீஸ்வரி, இந்த பொறிக்கு பசங்க என்ன சொல்லிட்டு போறானுங்க? கிண்டல் பண்றாங்க. என் கழுத்துல தாலி இருந்தா இப்படி எல்லாம் பேசுவானுங்களா? உடனடியா உங்க அப்பாட்ட சொல்லி உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். அப்ப நீங்க யாரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? பட்டணத்து பொண்ணு. மல்லீஸ்வரி, என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டா கூட சந்தோஷமா இருக்க முடியாது. எங்க ஆத்தா குணம் தான் உனக்கு தெரியும்ல. அவளுக்கு பணம் ஒரு கண்ணுன்னா புருஷன் கொண்டாடி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற குணம் இன்னொரு கண்ணு. ஆத்தாளுக்கு மருமகளா வந்தா நீ தான் கண் கலங்கணும். அதனால உங்க அப்பா சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க, ஆத்தா சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன, வீட்டு வரைக்கும் துணைக்கு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணும். சரி, நான் வரேன். ஆயா, போறீங்க தலையா? நீ பேசாதயா. தங்கச்சி, ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டேன், உண்மையா? உன் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறியாமே, என் மகன் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? எனக்கு உறவெல்லாம் பெருசு இல்ல, பணம் தான் பெருசு. ரொக்கமா 10,000, 15 பவுன் நகை இருந்தா பேசு, இல்லைன்னா போ. கூட பிறந்தவனை விட பணம் தான் உனக்கு பெருசா போச்சா? யோ, சங்கிலி விடியா, பெரிய சங்கிலி முருக மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த அருவா ஆறுமுகத்தை பத்தி தெரியுமில்ல. என் பேச்சை மீறி ஊருக்குள்ள உன் மகனுக்கு எவனாவது பொண்ணு கொடுத்தா அவன் தலைய சீவிடுவேன். சீவி முதல்ல சீப்படுத்து உன் தலையே சீவியா. சீவுறது இல்லையா, அள்ளி முடியறது. கொண்டாட்டி பின்னாடி நிக்கிற உனக்கெல்லாம் ஒரு பேச்சு. அருவாவை தீட்டி வைக்கிறேன். மின்னல் குடி, வந்து போறவன்லாம் என்ன கேவலமா நினைக்கிறான். நாளையில இருந்து முன்னால வந்து நிக்கட்டுமா? பின்னாலேயே போதும். அதோ மாமா ஏன் கோவமா போறாரு? இதான் வஞ்சியா? இல்லடா, அவர் பொண்ணு நீ கல்யாணம் கிடைக்கலையா, அதான் கோவமா போறாரு. ஆஹா, அதோ நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். எதுக்குடா? அங்க என் சின்ன மதிவான இருக்கான்ல, வர சொல்லி கடுதாசி போட்டிருக்கான். ஏய், பட்டணத்துக்கெல்லாம் போகாதரா. ஏன்பா? வாங்க வைக்கலையா? வாங்க. யோ, என்னய்யா, ஊஞ்சல்ல நானே உட்கார்ந்தது இல்ல, நீ உட்கார்ந்துட்ட. பின்ன ஊஞ்சல் மேல நிக்கவா முடியும்? வக்கீல் தார உட்கார்ந்தா என்ன, பேசாம இருக்கல. யோ, உங்க புருஷன் உங்க எதிரில பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாரா? அவர் கிடைக்காரு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் உங்க நிலம் உங்க கைக்கு வந்துடும், கவலைப்படாது. வக்கீல், அது எங்க நிலம் இல்ல, பாவம் ஒரு ஏழை விவசாய நிலம். இவ அவங்கிட்ட வட்டி மேல வட்டி போட்டு அவன் நிலத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்கிக்கிற பாக்குறா. இந்த ஆளு பக்கத்துல இருந்தான், சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம கேஸ் ஜெயிக்காது. ஆமா, ஏற்கனவே ஒரு சைக்கிள் கேஸ், அதுலயே ஜெயிக்க முடியல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். பையனுக்கு ஏதோ கல்யாண ஏற்பாடு நடக்கிறா போல இருக்கு. உங்க வீட்டுல ஏதாச்சும் பொண்ணு இருக்கா?
இருந்துச்சே 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு 20,000 ரூபாய் சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன் 23 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு 23,000 ரூபாய் சீதனம் கொடுத்து அனுப்பி வச்சேன் 25 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு 25,000 ரூபாய் சீதனம் கொடுத்து தள்ளி விட்டுட்டேன் 50 வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா? அதே வயசுல தான் நானும் உன்னை தேடிக்கிட்டு இவன் வல்லவனுக்கு வல்லவன் போல் இருக்கு. பையன் சிரிக்கிறான் பையனுக்கு புடிச்சு போச்சு சிரிக்கிறான். சும்மா இருங்க. வைக்கலையா, நீங்க பட்டணத்துக்கு போறீங்கல்ல, அங்கேயே ஒரு நல்ல பொண்ணை பாத்துருங்க. நல்ல பொண்ணுங்க நிறைய இருக்குதுங்க. ஆனா படிச்ச பையனா கேட்பாங்களே. போய் சொல்ல வேண்டியதானே. பையனுடைய பேர் என்ன? மதியாளைய ஊரு உள்ளகாடு. அப்பன் பேரு ஆழவன் தான். ஆக MA மதியழகன். அத அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? பையனுடைய முதுகு வரும். எனக்கு கோவம் வரும். MA மதியழகனை புரட்டி போட்டா மதியழகன் MA. பையன் MA பட்டதாரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடிச்சிருங்க வைக்கலையா, முடிச்சிருங்க. முடிக்கிறேன். கண்ணா, நான் திரும்பி வரதுக்குள்ள கையெழுத்து போட கத்துக்க. கட்ட வரல மறந்துரு. அதோ பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. டேய், 1000 பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீர்வேன். வர்றவன் என்ன கேவலமா பேச மாட்டாளா? நான் பட்டத்துக்கு போய் அது எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுட்டு வர வேண்டாமா? சரி சரி, போய் தொலை. வரேன்ப்பா. அப்பா, இப்பயாவது என்ன பட்டணம் போக விட்டீங்களே. மதி எப்படா ஊர்ல இருந்து வந்த? உன் கடைசி வந்துச்சுல்ல, பாத்துனே வந்துட்டேன்ல. ஆமா, உங்க அம்மா எப்படி அவனை தனியா விட்டாங்க? எனக்கு பட்டணத்துல பொண்ணு பாத்துருக்காங்கல்ல, அதான் பட்டணத்தை சுத்தி பார்க்கலாம். பாவி, நீ பட்டணத்து பொண்ணை கட்டிக்கிட்டாதான் உனக்கு கொஞ்சமாவது நாகரிகம் வரும். பட்டணத்துல எந்த இடத்த எனக்கு சுத்தி காட்ட போற? உனக்கு A to Z வரைக்கும் சுத்தி காட்டுறேன். ஆமா, ஏட்டு ஜட்னா அண்ணா சமாதியில இருந்து வண்டலூர் ஜூ வரைக்கும் அர்த்தம். ஆமா, இது ஏன் என்ன கவுத்து கவுத்து போடுது? பட்டணத்துல கவுக்குற வேலை அதிகம், அதனாலதான் அதுவும் கவுக்குது. எதுக்கும் ஜாகிரதையா இரு. பட்டணத்துல முத எந்த இடத்த காட்ட போற? பட்டணத்துல சொர்க்க வாசல்னா என்ன தெரியுமா? தெரியல. டிஸ்கோ டான்ஸ் நடக்கிற இடம். பெட்டி தூக்கி வெளியே போடுறேன். உன்னை ஊருக்கு அனுப்பதான். ஏன் ட்ரிப்ளிகேன்ல ஒரு ரூம் எடுத்து கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கௌரவத்தை குழி தோண்டி போச்சுட்டிய. நான் என்ன பண்ணேன்? ஜாம்பஜார் ரவுடிய போய் அடிச்சுட்டேடா. நான் இந்த ஊர்ல வாழணுமா வேணாமா? முதல்ல ஊரை விட்டு போ. உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போடா. அப்படியா? ஐ, நான் இப்படியே ஊருக்கு போனா எப்படி இருக்கும்? டான்ஸ் ஆடுற? நெல்லு தூத்துறேன். எந்த வேலை பார்க்க வரையோ இல்லையோ, இந்த வேலையை பார்க்க விடுறேன். ஒழுங்க வேலையை பாரு. பாக்குறேன். ஒரு இசையில வேலை பார்த்தா வேலை கஷ்டமே தெரியாது. ஆபீசர் வர்றாரு. நீ கிராமத்துல ஏழைங்களை ஏமாத்தி 5-10 கொடுத்து நிலத்தை வாங்குறியே, அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் குல்லா போட்டு ஒரு ஆபீசர் வர்றாரு. டண்ட நக்கடி 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 டண்ட நக்கடி நக்கடி நக்கடி. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வந்த உடனே ஆபீசரையே கவுத்திட்டியே. ஏன் சார் கீழே பாக்குறது இல்லையா? உட்காருங்க. ஐயா, சோடா வேணுமா பீடா வேணுமா? அவர் சோடாவும் குடிக்க மாட்டாரு, பீடாவும் போட மாட்டாரு. சோடியம் குடிமி சும்மா ஆறாது. நான் வந்து குழி குழம்பு வைக்கிறேன், இருந்து சாப்பிட்டு போங்க. ஐஸ் அதெல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுறது இல்லையா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. யார் நீ? ஆத்தா, என்ன தெரியலையா? நான் தான் மதி. ஆத்தாவா? இது என்ன மெட்ராஸ் பாஷையா இல்ல வேற ஒரு பாஷையா? சும்மா இருங்க, நம்ம பையன். எங்கடா குடுமி? ஒத்திக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லப்பா, பட்டணத்துல வெட்டிட்டேன்ல. பட்டணத்துல வெட்டிட்டாங்களா? ஆமா, ஏன்டா? பட்டணத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கீங்களா? அதனாலதான் குடுமையெல்லாம் வெட்டி பேண்ட் எல்லாம் போட்டேன். இனிமேல் இப்படித்தான் இருப்பேன். வெட்டினது ஒரு வகைக்கு நல்லதுதான். இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டிங்க புருஷனுக்கு குடுமையில பிடிக்கிறாளுங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே வெட்டிட்டேன். சும்மா இருங்க. சாச்சா, நீ வா சாப்பிடு. ஏய், ஒத்திக்கில இருக்க முடி பத்திரம். ஏதாவது சவுறு முடி செய்யலாம். தண்ட நக்கடி 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 தண்ட நக்கடி நக்கடி நக்கடி. ஏன்பா குப்பு, உன் பொண்ணு பீர்க்கங்கா மாதிரி வளர்ந்துருக்கிறா. நீ வெண்டைக்காய் மாதிரி வளவளன்னு பேசுற. ஒரு கத்திரிக்காய் மாதிரி குட்டியாவோ இல்ல முருங்காய் மாதிரி நெட்டையாவோ சட்டு புட்டுன்னு ஒரு மாப்பிளைய பார்க்க கூடாது? ஏ மாமா, நீங்க கோர்ட்டுக்கு போறீங்களா இல்ல காய்கறி கடைக்கு போறீங்களா? என்ன பண்ண சொல்லிட்டு சரிப்பா, பொண்ணு பயந்துக்க. இங்க பாருப்பா, இவ BA பாஸ் பண்ணிட்டான். இவனை விட அதிகமா படிச்ச மாப்பிளையை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். அப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிட்ட போனா அவன் காரை கொடு, வீட்டை கொடு, ஸ்கூட்டரை கொண்டா அப்படிங்கிறான். ஆமா மாமா, எனக்கு வரப்போறவரு அட்லீஸ்ட் ஒரு MA-ஆவது படிச்சிருக்க வேண்டாமா? என் கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்கான். சப்ஜாடா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோமா? எங்க இருக்கா? எங்க கிராமத்துல தான். பேரு மதியழகன் MA. மதியழகன். MA-வா? ஏன் படிக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காமா. பெரிய இடம்.
எக்கச்சக்கமா கேட்பாங்களேப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி ஒரு போடு போட்ட அந்த இடத்தையே பேசி முடிச்சிடலாம். எப்படி? அவங்க வீட்டுல யாருமே படிச்சது இல்ல. மாப்பிள்ளை அவர் நீங்களா? அவங்க பாட்டுல 20,000 கூட 30,000 கூடன்னு கேட்டா அதை என்னால கொடுக்க முடியுமா? உன்னால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. எப்படி சொன்னேன் தெரியுமா? இதோ இங்க கிடக்கிற நாற்காலியை வச்சு சொன்னேன். இத பாரு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். பொய்யா? ஆமா, ஓம் பொண்ணு படிக்கவே இல்லைன்னு சொல்லணும். ஏன் எப்படி சொல்லணும்? விஷயம் இருக்கே, படிச்ச பொண்ணு மருமகளா வந்துட்டா எங்க மாப்பிளைய பிரிச்சு தனியா கூட்டிக்கிட்டு போயிடுவாளோன்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்க பயப்படுறாங்க. அதனால எதுக்குமே உதவாத உன் BA டிகிரியை மறைச்சு வச்சுட்டு மருமகளா போ. அம்மா, எந்த அப்பனும் பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்றேன். இந்த கல்யாணத்துக்காக ஒரே ஒரு பொய்யை மட்டும் சொல்லுமா. சொல்லுமா, சொல்லு. சரி, நான் போய் சொல்றேன். ஏண்டா, எனக்கு வரப்போறவரு என்னை விட அதிகம் படிச்சவரு. MA வாச்சே. அப்பா, இருக்கிறத இல்லைன்னு இல்லாத இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சும்மா சொல்லப்படாது. அரசியல நமக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. போடு மீட்டுடா. எங்கடா போட மிச்சா? பாரு, பாரு. சில்லுண்டு உங்க வீட்டுக்கு வைக்கலையா? கடலாசி போட்டிருக்காரு. ஆமா, அரசாங்கத்துல உனக்கு முழு சம்பளம் தர்றாங்களா பாதி சம்பளம் தர்றாங்களா? எது கேக்குற? இல்ல வீட்டுல கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடைசாட்சிய பாதி வழியே கொடுத்துட்டு போறீங்களேன்னு கேட்டேன். நீ கேள்வி வேற கேக்குறியா? அரசாங்கத்துல வேலை செய்யறவங்கிட்ட கேள்விதான் கேட்க முடியும். பதில் என்ன சொல்ல போறீங்க? போயிட்டே இருப்பாரு. ஏய், இங்கே இது இந்த கடைசாட்சிய வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், இங்கே இருக்கோம். என்ன போடாங்க தலையா, வாசல்ல உட்கார்ந்துகிட்டு எதுக்காக அறுவாடை செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு என் மகளை தவிர வேற யாரும் மருமகளா வரக்கூடாதுன்னு தான் தீட்டிக்கிட்டு இருக்கேன். கத்திய தீட்டாதே புத்திய தீட்டுன்னு பேரறிஞர் சொல்லியிருக்காரு. தெரியுமா உனக்கு? சித்தமா, 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 பட்டணத்துல இருந்து வக்கீலையா கடிதாசி எழுதிருக்காரு. என்ன விஷயமா இருக்கும்? ஒண்ணு விஷயமா தான் இருக்கும். இருந்து படிங்க. ஒண்ணுக்குன்னு உங்க அண்ணன் காதுல விழுந்துச்சு, பனங்காய் சீவிர மாதிரி சீவிடுவான். அதுக்கு என்னப்பா பண்றது? ஒண்ணு செய்வோம். வக்கீலு பொண்ணுன்னு எழுதியிருக்க இடத்துல எல்லாம் நான் கேஸ்னு படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஏய், என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஒண்ணு இல்ல, பட்டணத்துல இருந்து வக்கீலு கேஸ் விஷயமா லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அதை நான் படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னேன். வாங்க உள்ள போய் படிங்க. ஏய், இங்கேயே படி, நான் அந்த கேஸ புரிஞ்சுக்கிறேன். படி படி. ஏமாட்டம் போட்டிருக்க. அன்புள்ள ஆளவந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம், நமஸ்காரம். இங்கு கேஸை பார்த்தேன். கேஸ் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த கேஸை வைத்து குடும்பம் நடத்தலாம். ஓ, துப்பு கட்ட பயலா இருக்கியே, கேஸ வச்சு குடும்பம் நடத்த போறியா? கேஸ்ல வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த போறோம்னு சொல்றோம். போடாங்க தலையா, உனக்கு ஒண்ணும் புரியாது, சும்மாரு. மேல படி. மேல அதான் எழுதியிருக்கு. அன்புள்ள ஆளவந்தார் அவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம். ஏய், கையில என்ன இருக்கு தெரியுமா? விரலு. ஓட்டண்ணா, ஒழுங்கா படி. கேஸை பார்ப்பதற்கு அடுத்த ரயிலில் உடனே புறப்பட்டு வரவும். கேஸ வக்கீல் பாப்பான், நீ என்னையா பார்க்க போற? அறிவு இருக்கா மாமா? கட்டிக்க போறவன் நான் போய் பார்க்க வேணாமா? கட்டிக்க போறியா? என்னண்ணே, நிலப்புல நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அவன் தலையில தானே கட்ட போறோம். ஓ, அத சொல்றியா? மூத்தவனா இருக்கும் போது எல்லா நேரத்தையும் இவனுக்கு எழுதி வச்சு அப்படி எனக்கு பங்கு வேண்டாமா? ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கமா உழுதுட்டு போங்க. தம்பிக்கு ஒரு கேஸ புடிச்சு கொடுத்துட்டுங்க, அது மாதிரி எனக்கு ஒரு கேஸ் புடிச்சு கொடுங்க. இல்லன்னா தம்பி கேஸ நான் புடிச்சிருவேன். ஐயே, வர வர நம்ம குடும்பம் முறகட்ட குடும்பம் ஆகிட்டு இருக்கு. ஏய், ஏன்டா அவசரப்படுற? உனக்கும் ஒரு கேஸ புடிச்சு கொடுத்துறேன். ஓ, அவன் தான் கேஸ் கேஸ் தவிக்கிறான்ல, ஒரு கேஸ புடிச்சு குடியா. ரொம்ப விவரமான ஆளு. அவனே ரூட்டை கிளியர் பண்ணிட்டான். அடுத்த ரயிலே நாமெல்லாம் புறப்படுறோம். பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு, இப்ப வந்துடும். ஏன் அவசரம் மாதிரி கத்துற? எங்க சித்தப்பா பணத்தை தொட்டு தொட்டு பாக்குறாரு. அப்படியே அமுச்சிட்டாலும் அமுச்சிடுவாரு. நடுமத்துல வைங்கோ. இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடத்தி காட்டுறேன். உங்க அம்மாவை கவுத்தி காட்டுறேன். கூமுட்ட தலையா, அங்க என்ன சாஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் வாயா, வா. பொண்ணு இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடும். பொண்ணு வர்றதுக்கு முன்னால நாம பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவோமா? நீங்க என்ன பேசுறது? நானே பேசிக்கிறேன். வைக்கலையா, நான் சொன்னபடி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களா? ஓ, சொல்லிட்டேனே. ஆனா அதுல ஒரு திருத்தம். ஒரு திருத்தமும் வரக்கூடாது. நீங்க என்ன அவர்கிட்ட பேசுறது? வைக்கலையா, என்ன திருத்தம் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ரொக்கமா 15,000 தான் கொடுக்க முடியுங்கிறாரு. 15,000 பத்தாது, 20,000 கொடுக்கணும். சும்மாங்க. 15 போதும்.
அப்புறம் அந்த நகை விஷயத்துல 15க்கு பதிலா 10 போடுறேங்கிறாரு. 10 போடுறாரா? இவர் என்ன வைத்தியரா? 15 வேணும். பேசாம இருங்க, 10 போதும். அம்மாவே சொல்லிட்டாங்க. மெய்தா மெய்தா, எங்க சித்தப்பா வெறும் பல்பு, எங்க அம்மா சுச்சி. இது ஒரு வயிறு சும்மாறட. வாமா வா, இவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல இங்க விழு. இவங்க தான் மாப்பிள்ளையோட மம்மி, அது வெறும் டம்மி. இவங்க கால்ல விழுந்தா எல்லார் காலையும் விழுந்தா மாதிரி. இந்த குடும்பமே இவங்க கால்ல தான் நிக்குது. அவ்வளவு பெரிய கால். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. மாமா கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏமா எதுக்கு? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? மதியழகன் எம்ஏ மதியழகன். மாமா வரீங்களா? ஏதோ குழப்பம் போல இருக்கு. என்ன பண்ண போறேனோ? தாத்தா என்னது? அப்பா புண்ணியப்பா வக்கீல கூட்டி போகுது. எதுக்குமா திடீர்னு உள்ள கூப்பிட்ட? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? ஐயோ, அவரை ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏற்கனவே வா. அவர் குடுமி வச்சதுல இருந்து கிராப் வச்ச வரைக்கும் எனக்கு தெரியும். அப்ப அவன் மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் சொல்லு. எஸ், அவர் நல்லா பாடுவாரு, நல்லதுக்காக போராடுவாரு. என்ன விஷயம்? நீங்க சொல்லிதானே எனக்கு தெரியும். அவர் எம்ஏ தானே படிச்சிருக்காரு? எவன் சொன்னது? இல்ல மதியழகன் எம்ஏ மதியழகன். அப்ப உனக்கு பூர்ண சம்மதம் சொல்லு. வாங்க வாங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஆரத்தி கொண்டாங்க, திருஷ்டி கழிக்கணும். சும்மாரியா வக்கீலு? இப்படி வாமா, அங்க போய் நெல்லு. என்னையா வக்கீலு? எங்க ஆரத்தியை கொண்டாட சொன்னா அருவாளை கொண்டாந்து இருக்கீங்க. பாரு, என் மகளுக்கும் கல்யாண பொண்ணுக்கும் குறைஞ்சது 6 வித்தியாசம் இருக்கு. சொல்லு பாக்கலாம். ஏங்க இது என்ன குமுதத்துல வர போட்டியா? குடும்பங்க. சொல்லியானா? சொல்றேன். இவங்க அப்பா வேற, அவங்க அப்பா வேற, ஒரு வித்தியாசம். சரியா போச்சா? இவங்க அம்மா வேற, அவங்க அம்மா வேற, 2வது வித்தியாசம். சரியா போச்சா? டேய், என் கையில அருவா இருக்கு, உன் கையில அருவா இல்ல. இது ஒரு வித்தியாசமா? உன் கழுத்தை நறுக்கி. ஏங்க இது என்ன கழுத்தா இல்ல கத்திரிக்காயா? காப்பாத்துங்க. அவன் இப்படித்தான் வெட்டுவேன்னு சொல்லுவான், வெட்ட மாட்டான். பீலா விடுறான். ஏய் கோடாங்கி பீலா, உன்னைத்தாயா முதல்ல வெட்டணும். வாங்க. மாசத்தோட கூப்பிடுறாருல, பக்கத்துல வந்து நில்லுங்களேன். சும்மா இருங்க, 6 வித்தியாசம் தானே. நான் சொல்றேன் கேளு. இவ பணக்கார பொண்ணு, உன் பொண்ணு பரம ஏழை. இவ 15 பவுன் நகை போட்டு வந்தா, உன் பொண்ணுகிட்ட நகையே கிடையாது. இவ 10,000 ரூபாய் பணம் கொண்டு வந்தா, உன் பொண்ணுகிட்ட பணமே இல்ல. பனாரஸ் அது சின்னாலப்பட்டு. 4 பட்டணம் இது பட்டி. 5 கிராப்பு நீ குடிமி. ஏங்க கோவப்படுறீங்க? ஒரு முக்கியமான வித்தியாசத்தை விட்டுட்டீங்க போல இருக்க. 2 பொண்ணுங்களையும் நல்லா உத்து பாருங்க. அந்த பொண்ணுக்கு இருக்கிறது உங்க பொண்ணுக்கு இல்ல. என்னைய சொல்றேன்? அதுக்கு கழுத்துல தாலி இருக்குது, இதுக்கு இல்லன்னு சொல்ல வந்தேன். வாயிலே எது கேட்டாலும் சும்மா சத்தம் விடாதீங்கப்பா. பாவம், புதுசா வந்த அக்கா எவ்வளவு நல்லா இருக்காங்க. இவங்க வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும். அக்கா உள்ள வாங்க. மாமா நீங்களும் வாங்க. எனக்கு நேரம் வரும், அப்ப பேசிக்கிறேன். ஆக நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்ப நான் வத்துமா? ஓ, ஏன் சம்சாரம்? மின்னல் குடி, ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் நான் சொன்னதை கேட்கல, இப்பவாவது கேள. சரி சொல்லி தரங்க. நம்ம பையன் பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கு தாம்பத்திய உறவே கூடாது, அதையும் மீறி தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டா உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னார். அதுவே உன் மனசுல பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. அன்னையில இருந்து நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியல. எந்த புருஷன் புஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன இப்போ? மின்னல் குடி, வாழ வந்த மருமகளையாவது சந்தோஷமா வாழ விடு. அவங்க வகுத்தறிச்சல கொட்டிக்காத. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க. முதல்ல பழம் சாப்பிடுங்க. நான் பழத்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். சரி, பால் சாப்பிடுங்க. நான் பால் பண்ணைக்கே சொந்தக்காரன். என்னங்க இது? ஏன் பூவை தூக்கி போட்டு விளையாடுறீங்க? நான் பூந்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். இத பாருங்க, நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன். நீங்க என்ன தானே? யார சொல்ற? உங்களுதா? எம்ஏ மதியழகன் எம்ஏ. செல்வி, எனக்கு இந்த தற்பெருமை எல்லாம் பிடிக்காது. எனக்கு படிச்சவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இத பாருங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? எதுக்கு? நீங்க முரடரா, வீண் சண்டைக்கு போறவரா அப்படின்னு ஊருக்குள்ள சொன்னாங்களா? இல்ல, எனக்கே தெரியும். இன்னும் என் முரட்டுத்தனத்தை உங்ககிட்ட காட்டவே இல்ல. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச? விளையாடாதீங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம் பண்ணணும்? இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இது சத்தியம். இது சத்தியம். என்னங்க நீங்க நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க?
இது என்ன முதல்வர் வரையா இல்ல பெஞ்ச் கோச்சா? புருஷ முன்னாடி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே, என்னால பொறுக்க முடியலையே. எப்படியாச்சும் பிரிச்சாகணுமே. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வா. செல்வி, என்னங்க அத்தை கூப்பிடுறாங்க. அத்தையாவது சொத்தையாவது சும்மா இரு. ஐயோ, விடுங்க. இந்தா. என்னண்ணா? சீக்கிரம் வாடி. ம், ம். அப்படியே என்னத்த? கொஞ்சம் காலமிக்க விடுமா. காலையா? ஆமா, உன் கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சது என் இடுப்பெல்லாம் கடுக்குது. கொஞ்சம் காலமிக்க விடு. அமுக்கு. அந்த காலத்துல என் மாமியாருக்கு நான் என்ன அமுக்கு அமுக்கி இருப்பேன். நல்லா அமுக்குமா அப்பா. எவன்டாவே இந்த நேரத்துல காக்காய் ஓட்டுறது? நான் இல்ல, நான் இல்ல. அத்தை, சேவல் கத்துது. அது ஏண்டி கத்துது? அதுக்கு பசிக்குது. இறப்போல போல இருக்கு. நான் வேணா போய் போட்டு வந்துட்டுமா? அது திருட்டு சேவல்டி. எப்போ இப்படித்தான் கத்திட்டு இருக்கோம். பட்னியாவே போடும். அத்தை, நாம அதுக்கு இறப்போலன்னா அது பக்கத்து வீட்டுல போய் மேய்ஞ்சிடும். ஐய, இந்த கோழிங்க சண்டையில நம்மள சேவலாக்கிட்டாங்களே. அடச்ச. மின்னல் குடி. இந்தா என்ன பாலு. ஏன் இவ்வளவு நேரம்? கலக்கிறதுக்கு நேரமாச்சு. எதை கலக்கிறதுக்கு? சர்க்கரையத்தான். பின்ன என்ன சாராயத்தையா கலந்துட்டு வருவேன்? கலந்தாலும் கலப்பீங்க. கொண்டாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பாத்து. ஒரே கல்ஃபா அடிச்சுட்டா. அத்தை, 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 நீ செத்த. அத்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் கவலைப்படாதம்மா, நீ உள்ள போ. என்ன சொல்றீங்க? இந்த பாரு, எந்த புருஷன் ஜாதி சந்தோஷமா இருந்தாலும் உங்க அத்தைக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் பால்ல தூக்க மாதிரியை கலந்து உங்க அத்தைய படுக்க போட்டேன். அவ அப்படி செஞ்சா, நான் இப்படி செஞ்சேன். எப்படி நான் செஞ்சது? அப்பாவே சொல்லிட்டாரு. வா. யாராவது எடுத்துட்டு போறது? என் பையனா? உள்ள போ, உள்ள போ. வா, வா. தூங்கும் போதுதான் என் சம்சாரம் அழகா இருக்கு. நாளைக்கு ஒரு பாட்டில் கடாமா இருக்க சாராயத்தை வாங்கி உள்ள ஊத்திர வேண்டியதுதான். அப்பதான் நிம்மதியா ஒரு வருஷத்துக்கு படுத்து தூங்குவா. ஏய்யா, எவ்வளவு நேரமா அடிச்சுட்டே இருப்ப? காலையில இருந்து அடிக்கிறேன், தண்ணியே வரமாட்டேங்குது. பைப்பு துருப்பிடிச்சு போச்சு. ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் பண்ண எங்களுக்கு தெரியும். முதல்ல கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டு. செல்வி, நில்லு. நில்லுடி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது லாப்பா. எங்கடா போற? செல்வி குளிக்க போகுது, நான் முதுகு தைக்க போறேன். முதுகு தைக்க போறியா? உனக்கு வெக்கமா இல்ல? இதுல என்னமா வைக்க இருக்கு? பரம்பரை பரம்பரை செய்யறதான் நானும் செய்யறேன். என்னடா சொல்ற? அப்பா மட்டும் உனக்கு முதுகு தைச்சு விடலாமா? அதான் நானும் செய்ய போறேன். அப்பா எப்படி? ஏய், இப்பவெல்லாம் நான் உங்க அம்மாவுக்கு முதுகு தைக்கிறது இல்ல, மாட்டுக்கு தான். ரெண்டும் ஒண்ணுதான். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு? நீ சிரிக்கிற, அவன் முணு முணுக்கிறான். இப்ப சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க, வயக்காட்டுக்கு போகணும். ஆமா ஆமா, உழுகுறதுக்கு ஆள் இல்ல. ஏன் மின்னல் குடி, புதுசா கல்யாணமானவங்க எதுக்கு அவங்களையெல்லாம் வயக்காட்டுக்கு அனுப்புற? அங்க போய் வேலை செஞ்சுட்டு வந்தா தான் ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்குவாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. அடாடாடாடா, என்ன பெருந்தன்மை, என்ன மனசு. என்னடி பார்வை விறுவிறுன்னு வேலை செய்யி. அத்தை, எனக்கு இந்த வேலை எல்லாம் பழக்கம் இல்ல. என்ன போய் செய்ய சொல்றீங்களே? மத்ததெல்லாம் தெரியுது, குனிஞ்சு நிமித்து வேலை செய்ய முடியலையோ? செய்யுடி. மகனே, நீ ஓ சம்சாரத்தை கவனி, நான் ஏன் சம்சாரத்தை கவனிக்கிறேன். இங்க பாரு, குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்க. என்னங்க அது? நீ வேலை செய்யறதான் என்னால தடுக்க முடியல. வெயில் படாம தடுக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் குடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? மேல புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி
என்ன இல்லையா கொடை எப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதுதான் நான் என் பொண்டாட்டிக்கு பண்ணிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே கொடைய முடக்கடா. என்ன மரியாதை தேயுது? ஒண்ணு இல்ல நீ இப்படி அது சரி, சுருங்கிருச்சு. நிமித்துறேன். கொடைய முடக்கடா. மறக்க முடியாது. இந்த பாரு, அவன் கொடைய பிடிக்கட்டும் சடைய பிடிக்கட்டும், நமக்கு வேலை தானே முக்கியம். அவளுக்கு என்ன கொடை பிடிக்கிறது? நிழல்ல இருந்தா நிறைய வேலை செய்வா. உனக்கு கொடை முக்கியமா வேலை முக்கியமா? எனக்கு வேலைதான் முக்கியம். அப்ப பிடிக்கலாம்ல? மகனே, அப்போ விடுறா கொடைய. அத்தை அத்தை, நம்ம வீட்டுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? அம்மா இத படிச்சு சொல்லுமா. அத்தை, எனக்கு தான் படிக்க தெரியாதே. உனக்கு படிக்க தெரியாதுல்ல? தந்தி வந்திருக்கு, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்ன பண்றது? அத்தை, மாமா வராரு. என்னங்க என்ன என்னங்க என்னங்க இந்த தந்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். என்னங்க எழுதிருக்கு? கே சீரியஸ் அருவாள் ஆறுமுகம். ஐயோ, ஆறுமுகம் சீரியஸா? மாமா எங்களை விட்டுட்டு போயிட்டியா? மல்லேஸ்வரி உங்க அப்பா போசப்பா. சும்மா இருங்க. எனக்கு எதுலையுமே வராது. உடங்கி தலையா அடி போயிட்டு என்ன பண்ணு தடிக்குது. ஏன் இருங்க, அவன் நிறுத்துங்க. ஏன் இருங்க? அருவாளை காணோம். அருவாவை காணாமா? ஒன்னில தம்பி, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நம்ம மாமா இருந்தாரு ஆறுமுகம், அவர் செத்து போயிட்டாரா? மாமா செத்து போயிட்டாரா? என்னங்க, உங்களுக்கு தான் படிக்க தெரியுமே. அவங்க ஏதோ விவரம் புரியாம எழுதிட்டு இருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. கொடுங்க, இந்தாங்க. படிக்கிறேன். அங்கேயே ரிப்பேர் தான். சும்மா இருங்க, நம்ம பையனுக்கு தான் படிக்க தெரியாதே. எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணமுல்ல, இன்னைக்கு வெடிக்க போகுது. சும்மா இருங்க. ஏ சீரியஸ் அருவா ஆறுமுகம். அப்பா, நம்ம ஆறுமுகம் மாமா கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த கேஸ்ல ஒரு சின்ன சிக்கல். அவ்வளவுதான். அப்பா, எப்படியோ எங்க அப்பாக்கு சீரியஸ் இல்ல. நான் போய் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு வரேன். மகனே, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, எப்படி பார்த்த உடனே நெத்தி அடி அடிச்ச? அப்பா, நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த போது தபால்காரன் அந்த தந்தி எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. இதுல என்ன போட்டுருக்கு படிச்சு காட்டுன்னு சொன்னேன். படிச்சு காட்டினா அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே கெத்த அடிச்சுட்டேன். ஐயோ, எங்க சித்தப்பா அடிக்கிற மாதிரி நீ நெத்தியடி அடிச்சிட்டிய. பாவம், அந்த செல்வி பொண்ணு ஏமாந்துட்டான். இரு அவகிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன தாரீங்க இருக்குதே. இவனோட பெரிய தொல்லை. இது அந்த தென்னை மரத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் பறிச்சுட்டு வந்துறியா? பறிச்சா உழப்பான். இந்த ஊர்ல இருக்கிற பாதி தென்னை மரம், பாதி நிலம், பாதி வீடு, பாதி குளம் எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாரு. அதுவும் கார்ல வர்றாரு பாரு, அவர்தான். தலையா எப்படி பட்டணத்துக்கு கொண்டு போய் சோக்காலியா மாத்தி கொண்டாந்துருக்கேன் பாத்தியா? சொல்லுங்க அண்ணே. ஏங்க, நான் கொடுத்த தந்தி வந்துச்சா? வந்துச்சு. கே சீரியஸ்னு வந்துச்சு. உன் பக்கத்துல இருந்தா ஜம்மு கிழிஞ்சிரு போட்டிருக்க. அது இல்லைங்க, என் ஜூனியர் ஒரு முட்டாப்ப கே சக்சஸ் கொடுக்க சொன்னா கே சீரியஸ் கொடுத்துட்டான் போல இருக்கு. உன் ஜூனியர் உன்ன மாதிரியே அறகுறம் தானே? நம்மள மாதிரிதான். கேஸ் ஜெயிச்சிருச்சா? ஜெயிச்சிருச்சாவா? நான் ஒரு கேஸ எடுத்து வாதாடினேன்னா வராத வியாதி கூட வருமே, கேவலம் சொத்து வராதா? இவர் பொண்டாட்டியோட பூர்வீக சொத்து பூரா வந்துடுச்சு. சொத்து பூரா வந்துருச்சா? என்னடி பண்ற? அண்ணனுக்கு வெயில் அடிக்கும்ல? புடி இல்லைன்னா வெயில்ல மூளை கருகிரும். அண்ணே, வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். வீட்டுக்கா? என்ன மன்னிச்சிருந்தே. உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு அன்னைக்கு இல்லாத பாசம் இன்னைக்கு வந்துருச்சா? இப்ப மட்டும் என்ன கட்டு போச்சு? என் மகன் ஆம்பளை, அவ 1000 மனம் ஏறலாம். அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் எத்தனை மனம் ஏறாங்களோ அத்தனை கம்பி எண்ணணும். ஜெயில்ல ஜாக்கிரதை. அப்பா, இப்ப தாயா நீ வக்கீல் மாதிரி பேசுற. அப்ப இது வரைக்கும் டாக்டர் மாதிரியா பேசிக்கிட்டு இருந்தேன்? சும்மா இருங்க அண்ணே. இனிமே எங்க வீடு உங்க வீடு மாதிரி, உங்க வீடு எங்க வீடு மாதிரி. உங்க காரு எங்க காரு மாதிரி.
ஏன் பெருமிச்சு விடுற? அவர் யானையை கட்டிக்கிட்டாரு. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. நான் கடலையே கட்டிக்கிட்டேன். இருந்தாலும் சோம, இறந்தாலும் சோம. பேசிட்டே இருக்கீங்களே, சீக்கிரமா என்ன சாப்பிட கூட்டிட்டு போங்க. சரி சரி வாங்க வாங்க. வெட்டி இருக்க வெட்டி. இல்ல விளையாடுறியா? அண்ணே எதிர்பாராத விதமா பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. அவர் பொண்ணை எப்படியாச்சும் நம்ம மதி கட்டி வச்சிடணும். பட்டணத்துக்காரிய முதல்ல வீட்டு விட்டு வெளியே துரத்தணும். அண்ணே, அந்த ஜோசியக்காரனை உதைக்கணும். நான் கொடிகட்டி வாழ்வேன்னு சொன்னான். கடைசியில கொடிகட்டி என் பொண்டாட்டி சேலையை காய போட்டுக்கிட்டு இருக்கனே. இந்த வாழ்க்கை வாழ்றதை விட நாக்க புடிங்கிட்டு சாகலாம், செத்துருவேன். ஆனா எனக்கு மானம் இல்லையே. என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும் அன்னையில இருந்து தனியா தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். இந்த பேச்சல ஒண்ணும் குறைச்சல்ல. பால் கொண்டு வர சொன்னா என்ன ஆச்சு? நான் கொண்டாந்து வச்சிருக்கேனே மின்னல் கொடி. என்ன 2 பால் கொண்டு வர சொன்னியே, யாருக்கு? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு அதுவும் எனக்கு தான். டபுள் அடிக்கிறியா? அடி அடி. மின்னல் கொடி, என்ன இனிமே சேலையெல்லாம் மொட்டை மாடியில காய போட சொல்லாத. பக்கத்து வீட்டுக்கார என்ன பார்த்து ரொம்ப கேவலமா சிரிக்கிறா. ஏன் அவங்க வீட்டை விட்டு புடவை எல்லாம் துவைக்கிறது இல்லையா? அவன் துவைக்கிறானா? நல்லா துவைக்கிறானா? நான் சரியா துவைக்கலன்னு புருஷன்கள் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? ஐயா, இதுக்கெல்லாம் யூனியன் வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு தலைவனே நான் தானே. என்னது? ராஜினாமா பண்ணிட்டேன். நீ டபுள் அடி, உடம்ப தேத்து பாத்து. இப்பவே இவ்வளவு பெருசு இருக்காளே. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? நம்ம ஊர் முனிசிபல் ஆபீஸ்ல ஒரு வேலை காலியா இருக்கா. அதுக்கு எம்ஏ படிச்சவங்க தான் தேவையா? நம்ம வக்கீல் சார் கிட்ட சொல்லி உங்களுக்காக ஒரு மனு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. அப்ளிகேஷனா? படிச்சவங்களுக்கு தானே இதை பத்தி தெரியும். எனக்கு எப்படிங்க தெரியும்? கையெழுத்து போடுங்க. எனக்கு பண்றீங்க? எழுதுதான்னு பார்த்தேன். என்னங்க இது கையெழுத்து இப்படி இருக்கு? எம்ஏ கையெழுத்து அப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும். எம்ஏ படிச்சவனுக்கு வேலை கிடைக்கும். வாங்க வாங்க, திருவிழாவுக்கு நேரமாச்சு. ஏய், நீ எங்க வர? திருவிழாவுக்கு நீ எங்கெல்லாம் வரக்கூடாது. அத்தை, நான் ஏன் அங்க வரக்கூடாது? நலப்பொங்கலுக்கு என் மகனுக்கு கேவலம் 1 பவுன் மோதிரம் கூட உங்க அப்பாவால செஞ்சு போட முடியல. இத ஊர் ஜனங்க கேட்டாங்கன்னா காரி துப்புவாங்க. நீ கண்டிப்பா திருவிழாவுக்கு வரவே வேண்டாம். என்ன விட தம்பி, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த கழுவிய கிளி கிளின்னு கிழிச்சிடுறேன். ஏய், அங்க என்னடா சத்தம்? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. மின்னல் கொடி, ஏன் நகை நகைன்னு அலையிற? சும்மா இருங்க. உங்க அப்பா சொன்ன மாதிரி நகை பகை எதுவுமே செஞ்சு போடல. பாத்தியா, நகைன்னு சொல்லும் போதே பகை வருது இல்ல. கொஞ்சம் சும்மா இரு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்களேங்க. அத்தை, உங்களுக்கு மோதிரம் தானே வேணும். நான் என் மோதிரத்தை அக்கா கொடுக்குறேன். அக்கா தான் மாமாவுக்கு போட்டோம். நீ சும்மா இருமா. என் பையனுக்கு இவங்க அப்பா மோதிரம் பண்ணி போட்டாதான் இவன் திருவிழாவுக்கு வரலாம். இல்ல இப்ப கண்டிப்பா வரவே கூடாது. அவசரப்படாதீங்க. சம்பந்தி மோதிரத்தோட வந்திருக்காரு. என்னென்ன சொல்ற? அவர் சொல்றது உண்மைதாங்க. இந்தாங்க மோதிரம். மோதிரம் இந்தா நீ கேட்ட மோதிரம். அப்புறம் என்ன, மோதிரம் தான் வந்தாச்சுல்ல. வாங்க எல்லாரும் திருவிழாவுக்கு போலாம். யோ, முதல்ல முடிய வெட்டியா, பக்கத்துல என்ன நாரது போயா. கொஞ்சம் இருங்க இல்லுங்க. அந்த மோதிரத்தை எடுத்து தம்பி சம்சாரத்துக்கு கொடுத்து தம்பிக்கு போட சொல்லுங்க. இல்லன்னா அமுச்சிடுவாங்க, அமுச்சி. நல்ல குட்டி. யோ மன்னார்சாமி, இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. கையெழுத்து போடுறேன். இதுல என்ன எழுதிருக்கீங்க? கேள்வி வேற கேக்குறியா? ஏழைங்க எல்லாம் கேள்வி கேட்கிற காலம் வந்தாச்சு, பதில் சொல்லு. யோ, நீ எனக்கு 3000 ரூபாய் தரணும்ல, அதுக்கு பதிலா உன் பசுமாட்டையெல்லாம் நான் வாங்கிட்டேன்னு இதுல எழுதிருக்கேன். கையெழுத்து போடு. பொய் சொல்லாதீங்கம்மா. நான் உங்ககிட்ட 30,000 ரூபாய் வாங்கினதாகவும் அதுக்கு பல நிலத்தை பூரா உங்ககிட்ட எழுதி கொடுத்ததா பத்திரத்துல எழுதி இருக்குது. பாருங்க. என்னையா வளர்ற? அப்படின்னு யார் சொன்னது? நல்ல வேலை, உங்க மருமக தாங்க படிச்சு சொல்லிச்சு. என் மருமக சொன்னாடா? அவ கை நாட்டாச்சே, அவளுக்கு எப்படி படிக்க தெரியும்? அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அம்மா என்னமா இங்கிலீஷ்ல கட 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 கடன்னு பேசுது தெரியுமா? அந்த புண்ணியவதி படிச்சு சொல்லன்னா இந்நேரம் குடும்பமே நாசமா போயிருக்கும். இந்தாங்கம்மா நீங்க எழுதி கொடுத்த போலி பத்திரம். நல்ல வாய், கால்வாய் மாதிரி. செல்வி, ஏ செல்வி, என்னத்த கூப்பிட்டீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. உனக்கு படிக்க தெரியுமா? அது சொல்லுமா. அது செல்வி, உனக்கு படிக்க தெரியுமா? அது சொல்லேண்டி. நான் பிஏ படிச்சவன். பிஏ படிச்ச எனக்கு எம்ஏ படிச்ச மாப்பிளைய பார்த்தா அதிகமா வரதட்சணை கேட்பாங்க. அதனால நான் படிக்காதவன்னு பொய் சொல்ல சொன்னார் வக்கீல் சார்.
அது மட்டும் இல்ல, உங்களுக்கு படிச்சவங்கன்னா பிடிக்காதுன்னு சொன்னாரு. அதனாலதான் பொய்ய சொன்னேன். அன்னைக்கு அப்படி ஒரு பொய்ய சொன்னதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு எம்ஏ படிச்ச மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. எம்ஏ எம்ஏ அடி பாவி, படிக்கலன்னு போய் சொன்னவா இன்னும் என்னென்ன தப்பு பண்ணி மறைச்சு வச்சிருக்கியோ? அத்தை, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஒரு ஏழைக்கு துரோகம் பண்றதை என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் அவருக்கு நான் படிச்சு காட்டினேன். இதுல இருந்து தெரியல எனக்கு மனசாட்சி இருக்குன்னு. எங்களுக்கு மான மரியாதை இருக்கு. போய் சொன்னவா இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. போவலையே. அத்தை, அம்மா நீ சும்மா இருமா. என் பொண்டாட்டி பிஏ படிச்சிருக்கானா அது எனக்கு தானே பெருமை. செல்வி நீ வாமா. சந்தேகம் இல்ல, சந்தேகம் இல்ல. என்ன சொல்றீங்க? இவன் தான் என் மகன். எப்படி சொல்றீங்க? என்ன மாதிரியே பொண்டாட்டி புடவைய வால் மாதிரி புடிச்சிட்டு போறானே. ஆஹா, என் குலப்புறமையை காப்பாத்தி விட்டான். ஓ போதுமே. எப்படி எப்படி? உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி தெரிஞ்சு போச்சு. இனிமே இங்க இருந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. இந்த வீட்டை விட்டு போயிட்டா பணத்துக்கு என்ன பண்றது? கடவுள் அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்காரு. என்னது? அன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டோம்ல, அதுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு. நாளைக்கு இன்டர்வியூக்கு போறோம். செல்வி தைரியமா வாங்க. மேனேஜரா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. Your husband has completed his MA, no? Yeah. Why is not working? He was looking after his land. I only forced him to apply for this job. Selvi, in which college he has finished his degree? அவரையும் கேளு. நான் வேணா வெளியே போய் இருக்கட்டுமா? உட்காருங்க. எல்லாம் பதில் சொல்லுங்க. ஆமா, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? வந்து வந்து காலேஜ். சென்ட் ஜோசப் காலேஜ்? ஜோ ஜோ ஆமா. ரெவரண்ட் ஃபாதர் சூசர் தானே உங்க பிரின்சிபல்? அவரே வச்சுக்கங்க. Your husband is very funny. என்ன உங்க பண்ணிக்கின்னு திட்டுறாங்க? MA-ல நீங்க எக்கனாமிக்ஸா ஹிஸ்டரியா? ஆமா, நான் காலேஜுக்கு ஹிஸ்டரி போட்ட சொக்கா தான் போட்டு போவேன். போதும் உங்க விளையாட்டு. சர்டிபிகேட் கொடுங்க. சர்டிபிகேட்? எஸ். சின்ன வந்த இடத்துல உட்காருங்க. செல்வி, என்ன மன்னிச்சிரு. இதுக்கு மேலேயும் நான் பொய் சொல்ல விரும்பல. நீ எப்படி படிக்காதுன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியோ, அதே மாதிரி நான் எம்ஏ படிச்சதா பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐம் சாரி செல்வி. உன்னை விட படிப்புல ஒரு படி குறைஞ்சவரை கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நீ ஒண்ணுமே படிக்காதவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. அதாண்டி விதி. ஐம் சாரி. நான் வரேன். நாட்டுல என்னென்னமோ ஏமாத்து வேலைகள்லாம் நடக்குதப்பா. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கத்தானே செய்வான். ஏன்பா பியூனு, உனக்கு எப்ப கல்யாணம்? நானும் ஒரு BA படிச்ச பொண்ணா பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குதே. அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமா? செல்வி, நான் சொல்றத கேளு. இன்னும் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டீங்க. துரோகமா? நானா? சூதாடினா, கள்ளு குடிச்சனா, இல்ல எவள்கிட்டயாவது கள்ள தோட்டம் வச்சிருந்தனா? அதெல்லாம் கெட்ட பழக்கம், திருத்திக்கலாம். ஆனா படிச்ச ஒரு பட்டதாரின்னு போய் சொல்லி என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்களே. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். செல்வி, அது கூட நான் காரணம் இல்ல, எங்க அம்மா தான். யார் காரணமா இருந்தா என்ன? நீங்க படிக்காத முட்டாள் தானே. முட்டாளா? படிக்கலன்னா என்னடி? இன்னைக்கு படிக்காத முன்னாடி தாண்டி உங்களை மாதிரி படிச்சு பட்டை வாங்கினவங்க சலாம் போட்டு நிக்கிறாங்க. அடியே, படிப்புங்கிறது பகுத்தறிவை வளர்த்துக்கிறதுக்கே தவிர படிக்காதவங்களை பார்த்து முட்டாள்னு சொல்றதுக்கு இல்ல. உண்மையை சொன்னா கோவம் பொத்திட்டு வருதோ? அன்எஜுகேட்டட் ப்ரூட். முழுச திட்டுறதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சாரோ? இங்க தாண்டி இருக்கேன். திட்டுறியா? திட்டு. உங்களை மாதிரி பொம்பளைங்க படிச்ச படிப்பு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, புருஷங்களை திட்டுறதுக்கு ரொம்ப நல்லா பயன்படுது. கடைசி என்ன சொல்ற? என்ன மறந்துடுங்கன்னு சொல்றேன். செல்வி, நீந்த மறந்து போச்சுன்னா மீன் செத்து போகும், காய்ச்சப்பள்ளனா பால் கெட்டு போகும், கூச்சப்பள்ளனா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போகும். இந்த பாரு, 4 மணி நேரத்துக்கு ஒரு பொண்டாட்டியை மாத்திரம் வந்தாண்டி பட்டணத்தா, கட்டையில போற வரைக்கும் ஒரே பொண்டாட்டியோட வாழ்ற வந்தாண்டி பட்டி காட்டா. இந்த பட்டி காட்டானுக்கு மானம் தான் முக்கியம். மானம்? ஆமா. பட்டணத்துல ஒரு பொண்ணு புருஷனை விட்டு ஓடி போயிட்டா ஓடுகாலி ஓடிட்டான்னு கிண்டல் பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்ல. பாவி புருஷங்கார என்ன குடும்பப்படுத்தினானோ அப்பாவி பொண்ணு ஓடி போயிட்டான்னு பரிதாபப்படுவாங்க. பட்டணத்துல பொம்பளைங்க விளையாட்டு பொம்மை, இங்க தெய்வம். அதான் உண்மை. நீங்க உண்மையிலேயே எங்களை தெய்வமா மதிக்கிறதா இருந்தா நாங்க கல்லு இல்ல, எங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறேன் செல்வி, புரிஞ்சுக்கிறேன். நான் மீன் மாதிரி படிப்பு இல்லைங்கிற கடல்ல மட்டும்தான் என்னால நீந்த முடியும். ஆனா நீ தவளை மாதிரி படிப்புங்கிற நிலத்திலையும் வாழ முடியும், படிப்பு இல்லைங்கிற தண்ணியிலையும் வாழ முடியும். அதுக்காக அந்த கடல்ல விழுந்து சாக நான் தயாரா இல்ல. அடியா பொண்டாட்டிய, புருஷங்களுக்காக சாகரல் தாண்டி பொம்பளைகளுக்கே பெருமை இருக்கு. அந்த பெருமை எனக்கு தேவையில்லை. காலமெல்லாம் படிக்காத ஒருத்தரோட அடிமையா வாழ நான் தயாரா இல்ல. வாழ்ந்துதான் ஆகணும்.
காலை பிடிக்கிற அடிமையா இல்ல, களத்து மேட்டுக்கு கஞ்சியும் கருவாடும் கொண்டு வர்ற பொண்டாட்டியா. நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேனா உங்க மானமே போயிடும். அதுக்காக தானே என்ன உங்க பொண்டாட்டியா வாழ சொல்றீங்க. வாழ்றேன், வாழ்ந்தே உங்க மானத்தை வாங்குறேன். அடிய பட்டணத்து பச்சைக்கிளிய சவாலா விடுறி. ஆம்பளைங்கள்ட்ட சவால் விட்டு பொம்பளைங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. சக்தி இல்ல சக்தி, உலகத்துக்கே சக்தியை கொடுக்கிற பராசக்தி. அவளே பரமசிவன்ட்ட தோத்து போயிட்டா. அது புராணம். புராணம் மட்டும் இல்ல, தத்துவம். புரிஞ்சுக்க, புருஷனுக்கு சமமா சக்தி எப்படி எல்லாமா ஆடி பார்த்தா, கடைசியில சிவன் காலை தூக்கி தலையில வச்ச உடனே அவளே ஆடி போயிட்டா. பொம்பளைங்க நீங்க ஒரு எல்லை வரைக்கும் தாண்டி ஆட முடியும், ஆம்பளைங்க நாங்க அந்த எல்லையை தாண்டியும் ஆடுவோம். இப்ப நான் சொல்றேன், நீங்களே உங்க வாயால என்ன உங்க வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போயிடுன்னு நான் சொல்ல வைக்கிறேன். அடியே சவாலா விடுற. நான் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பையும் என் கால்ல விழ வைக்கல, நான் இந்த தமிழ் மண்ணில பிறந்தவன் இல்லடி. இந்தாப்பா, நெல்லெல்லாம் இந்த பக்கம் போடுங்க, பதரெல்லாம் அந்த பக்கம் போடுங்க. அதுதான் என் தம்பி பங்கு. சரிங்க. போய் வேலையை பாரு. அண்ணே, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன தெரியல? நானும் வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். நெல்லு பூரா உங்களுக்கு, பதறு பூரா எனக்கா? ஏன்டா இப்படி பதறுன்னு பதற? இந்த பாரு, நீ நெல்ல தின்னாலும் வளர போறது இல்ல, புல்ல தின்னாலும் வளர போறது இல்ல. நான் அப்படியா சாப்பிட்டாதான்டா தெம்பா இருக்க முடியும். இப்படியே சாப்பிட்டா வெடிச்சிருவீங்க. என்கிட்ட ஏத்து பேசுறியா நீ? உங்ககிட்ட வெளியூருக்கு போனும் வண்டி கூட்டு வரான்னு சொன்னல, போய் வண்டி கூட்டு வரா. உங்க பேரை சொன்னா ஒரு பேர் வர மாட்டேங்கிறான். போனா இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பாரு, மச்சான் மண்ணாரு அப்பா என்ன சொன்னாரு, உலகம் போறதோ கத்தியா வண்டியா இன்னாரு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, மாடி வெட்ட துணிது, உன்னைய மேய்ஞ்சிட்டு போகுது. என்ன தைரியம் தான் இந்த சின்ன மணியார பார்த்து கிண்டல் பண்ணுவா. கத்தியா வண்டியா யாருக்கு? அண்ணனுக்கு தான். ஆமா. ஐயோ ஏயா அலூர? என்ன நீங்களே நியாயத்தை கேளுங்க. உங்க அண்ணனை இந்த வண்டியில உட்கார வச்சா வண்டி தாங்குமா, மாடு இழுக்குமா? என்னடா அங்க தொடத்தோன்னு பேச்சு? சீக்கிரம் வண்டியை கட்டுறா. வண்டி கட்டுறது இருக்கட்டும்ங்க, முதல்ல கூலிய பேசிக்குவோம். கூலியா? நான் யாரா? மணிக்காரரு. நீ யாரு? நான் பண்ணையார் வீட்டு மகன். பண்ணையார் மகன் என்கிட்ட கூலி கேட்கலாமா? கூலி கேட்கறது தப்புங்களா? தப்பா? ஊர்ல 4 பேர் கேட்டா காரி துப்புவாங்கடா. கூலி கேட்டா காரி துப்புவாங்களா? அது எந்த ஊர்லீங்க? இப்படி வாடா. ஏய், இப்ப நீ வண்டி கட்ட போறியா இல்லையா? மாட்டுக்கு ஒரே இருமுங்க, முடியாதுங்க. ஏய், இப்ப நீ கட்டல தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அந்த வண்டியில உட்கார்ந்து என் மாடு சாகறத நான் இந்த கண் முன்னால பார்க்க விரும்புறீங்களோ? எப்பா எப்பா, உன் அண்ணன் பண்ற அக்கிரமத்துக்கு இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல கூட நீ வளர போறதில்ல. தட்டி சொல்ல வளர போட்டேன், வரவே மாட்டேன், வளர மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பையும் என் கால்ல விழ வைக்கல, நான் இந்த தமிழ் மண்ணில பிறந்தவன் இல்லடி. செல்வி, என்ன? என் மேலதான் உனக்கு கோவம், சாப்பாட்டு மேல என்ன கோவம்? சாப்பிடு. இந்த நாய் சோறு எனக்கு வேண்டாம். நாய் சோறா? பின்ன பாசத்தோட கொண்டு கொட்டுறீங்க. நீங்க தாலி கட்டினதுனால கொட்டுறீங்க. செல்வி, உன்ன மாதிரி நானும் கை தட்டி சொல்ல முடியும். சாப்பாடு இருக்கே, கொட்டிரும்ல, சொன்னா கேடு, சாப்பிடுமா. போய் சொன்னவங்க வீட்டுல போஜனம் சாப்பிட்டா ஜீரணம் கூட ஆகாது. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். செல்வி, நீ எத்தனை நாளைக்கு தான் உண்ணாவிரதம் இருக்க போற? ஏ, 90 நாள் இல்ல 100 நாள் உண்ணாவிரதம் இருப்பேன். உங்களுக்கு என்ன? 100 நாளா? அரசியல் கட்சியில இருக்க வேண்டியவ அடி எனக்கு பொண்டாட்டியா வந்து சேர்ந்துட்ட. பரவாயில்ல, சாப்பிடு. எனக்கு சாப்பாடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? போங்க. நீ சொன்னா கேட்க மாட்ட, பட்டா தான் தெரியும். கொஞ்சம் இருங்க, போங்க. என்ன பார்த்த? போங்களே. சாப்பாடு கொண்டு வந்துட்டாரா? சாப்பாடு உப்பு இல்ல, தயிர் இல்ல, ஒண்ணு இல்ல. யாருக்கு வேணும் இந்த சாப்பாடு? வயிறு என்னமோ பண்ணுதே, பசிக்குது போல இருக்கு. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. அவர்கிட்ட ஏற்கனவே வீம்புல வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? பழைய சோறா இருந்தாலும் பசியில ருசியாவே இருக்கு. சபாஷ். என்ன பேச மாட்டேங்கிற? யார் என்ன கொலக்கட்டையா? இல்ல
இல்லையா? பின்னாடி என்ன வச்சிருக்கோண்டா? சோறு. அட பச்சை நாய்ச்சோறு பால் சோறு ஆயிருச்சா? நீங்க கை தட்டி கிண்டல் பண்ணீங்கன்னா எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். சரி சரி சரி, சாப்பிடு. முடியாது. சாப்பிடுனா? முடியாது. முடியாது? சாப்பிட போறியா இல்லையா? வேண்டாம். இப்ப நான் கையில வச்ச கத்திய என் கழுத்துல வச்சு உன்னை விதவையாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? என்ன பயமுறுத்துறீங்களா? சரி சரி, ஒண்ணும் பண்ணி தொலைக்காதீங்க, நான் தின்னு தொலைக்கிறேன். என்ன மறுபடியும் ஸ்ட்ரைக்கா? உப்பு எல்லாம் ஒண்ணு இல்ல, யார் சாப்பிடுவா? அப்படியா? ஐயோ, ஏன் இவ்வளவு உப்பு போட்டீங்க? இல்ல கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கட்டுமேனு தான். ஆமா, பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சாப்பிடு. என்னது நம்ம காயத்துக்கு மருதானிய மருந்தா வச்சிருக்காங்க? யாரு? மருதாணி நம்ம கை. ஓஹோ, நீதானா? வர்ற செல்வி, என்ன கையெல்லாம் செவந்திருக்கு? மருதாணி வச்சுக்கிட்டியா? மருதாணி வச்சிருப்ப, வச்சிருக்க மாட்டேன். அத கேட்க நீங்க யாரு? நல்ல ஆளு, பேச வந்துட்டாராம் பேச்சு. பார்த்து போடு, வைக்கல் உடைஞ்சிட போகுது. பாசம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கு, அதான் மருதாணி வச்சு விட்டுருக்கா. என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி பொண்டாட்டி தான். என்னம்மா? ஐயோ, எலும்பா உடையுத. அப்பா, ஊரே தாண்டி வந்துட்டோம், ஒரு வண்டியை காணோம். காலு ரொம்ப நாவுதுப்பா. உனக்கு மட்டும் வலிக்கா? எனக்கு வலிக்காதா? பேசாம வா. அங்க ஒரு வண்டி இருக்கு. ஓட்டுனரே, ஓட்டுனரே, சீக்கிரம் கேளுங்கப்பா. ஓட்டுனரே, ஓட்டுனரே. என்ன தூக்கத்துல இருந்து யாராவது எழுப்பினாங்கன்னா பட்டு பட்டு அடிச்சிடுவேன். நீங்க புச்சா இருக்கீங்களேன்னு விட்டேன். வண்டி வருமா? வராது. பணம் தானேப்பா? இப்படி பணம் தரேன்னு சொல்லிதான் எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. அட்வான்ஸ் தரேன். எவ்வளவு? 10 ரூபா தரேன். 10 ரூபாவா? அப்பெல்லாம் ஏறுவா, ஏறுவா. எடுத்து வையா. ஐயோ, குண்டு பொண்ணு ஏறி வந்து ஏய் அப்படியே கிருஷ்ணசாமி, ஏய் குண்டு பொண்ணு ஏறி வண்டி வச்சு வச்சுடா. கத்தாதையா, என் மானமெல்லாம் போகுது. 100 ரூபா. என்னங்க ஏறாவிலே 100 ரூபா குடிக்கிறியா? வண்டியில ஏற எவ்வளவு குடிப்பியா? 100 போதுமா? இன்னும் இருந்தாலும் நீங்க தெய்வம். அப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அழகா இருக்குப்பா. இருமா, கேட்டு பாக்குறேன். போங்கப்பா. மாப்பிள்ள சார், நான் ஒரு இந்தியன், ஒரு வெள்ளைக்காரச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பிறந்ததான் என் குழந்தை. அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஒரு நல்ல இந்தியனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு ஒரு ஊரா தேடிட்டு வர்றேன். அதுக்கு தகுந்த எல்லா தேதியுமே உங்கள்ட்ட இருக்கு. அப்பா, நான் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல மூஞ்சி முத்தி போச்சுன்னு எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இதுவும் முத்தி போச்சு, நானும் முத்தி போயிருக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த காலத்துல யாராரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போச்சு. மாமா, நான் அழகா இருக்கேனா? நீ நல்லா இருக்கம்மா. சில்லுவண்டு, உன் சம்சாரத்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போமா? எதுக்கு? பசங்க எல்லாம் உலக உருண்டைய பாக்கலையா? பாத்துட்டு போட்டுமே. சித்தப்பா, உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம். என் அழகுல என்ன குறைச்சல்? குடுமி இல்லையா, கண்ணி இல்லையா, மூக்கு இல்லையா, மீசை இல்லையா, வாய் இல்லையா, மாறு இல்லையா, வயிறு இல்லையா? எல்லாம் இருக்கு, அதுக்கு மேல சொல்லாத. தள்ளு. என்ன பண்றது? ஏயா, தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்ச கேளுங்க. கேக்குறேன். ஆமா, இது ஓ மகதானா? ஏன் சந்தேகப்படுறீங்க? இல்ல, நீ இவ்வளவு இருட்டா இருக்க, அது அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அதனாலதான் கேட்டேன். உண்மையிலே நீ பெற்றதுதானா? சந்தேகப்படுறீங்களா? இன்னும் 3 மாசத்துல உங்க பொண்டாட்டிய என்னையா சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த கல்யாணத்துக்கு என் சம்சாரம் சம்மதிக்க மாட்டா. இருந்தாலும் நான் சொல்றபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்றேன். எப்படி நடக்கணும்னு சொல்லுங்க, என் பொண்ணை விட்டு நடக்க சொல்றேன். எல்லாரும் மாதிரியும் கார்ல தான். இந்த பாருங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்க எல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்துருங்க. மத்தவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க இங்க ஒரு கிராப்ல உட்கார்ந்துருந்தான பாத்தீங்களா? நான் தாங்க. என்னையா தலையை கட்டி கொடுத்துட்டு போற அந்த மாதிரியா?
வெட்டி புட்டேன். என்ன மாமா உங்க காயை நீங்களே வெட்டிக்கிட்டீங்க? என் காயை வெட்டி விட்டானா அம்பேல். மாமா அவங்க வாழ்க்கையை அவங்களே பாழாக்கிக்கிறத தான் பாத்திருக்கேன். ஆட்டத்துல அவங்க காயை அவங்களே வெட்டிக்கிற முதல் ஆள் நீங்க தான் மாமா. மாப்பிள, என் மக மல்லீஸ்வரிக்கு காலாகாலத்துல கல்யாணம் நடக்கலையேன்னு நினைக்கிறப்ப ஆட்டத்துல மனசு லயிக்க மாட்டேங்குது. மல்லீஸ்வரி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் மாமா. ஏண்டி குத்துக்கல்ல மாதிரி புருஷன் வீட்டுல உட்கார்ந்துருக்கா? நல்லா சீகை சிங்காச்சுக்கிட்டு அங்க வெளியே எவ்வளவு எதிர்பார்க்கற? அட சும்மா இருங்க. மிலிட்டரியில இருக்கிற எங்க மாமா பையன் இன்னைக்கு வராரு. அவரைதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓ, மிலிட்டரிக்காரன் என்னைக்கு தான் வரானா? போய் வரவேற்க வேண்டியதானே? ஆமா, இதுவே மெட்ராஸா இருந்தா நானே போய் ரிசீவ் பண்ணிருப்பேன். இதுதான் பட்டிக்காடாச்சே. தாலிங்கிற லைசன்ஸை கழுத்துல கட்டி எனக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே. அட்லீஸ்ட் ட்ரீட் மீ as a woman, not as a dog. Mind it. Uneducated family. ஐயோ ஐயோ, தப்புக்குள்ள என்னமோ பேசிட்டு போறாளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? கடைசி வார்த்தை மட்டும் தெரியும். என்னடா என்னடா? டாக், நாய். கருணாயா சென்னாயா? அவ நாயின்னு ஒன்ன சொன்னாலோ என்ன சொன்னாலோ இல்ல நாய்க்கு பிறந்த நாயின்னு சேர்த்து சொன்னாலோ அந்த நாய்க்கு தான் வெளிச்சம். அந்த நாய் அப்படியா சொல்லுச்சு? அந்த நாட்டை இழுத்து வச்சு அறுக்க வேண்டாம் இருக்கே அண்ணன். மாமா, பட்டணத்துல இருந்து மிலிட்டரிக்கார வரானே, அவன் என்ன விட அழகா படிச்சவனா இருப்பானோ? ஏன் கேக்குற? அதான் கவலை அவனுக்கு. வெளியூர் காலம் போல இருக்குது. ஒரே அமுத்து வேண்டிட்டான். ஏங்க சார், வணக்கம். ஏப்பா, இந்த ஊர்ல டாக்ஸி ஆட்டோ எதுவும் இல்லையா? இந்த ரோட்ல டாக்ஸி எல்லாம் போவாதுங்க. இது மாதிரி மாட்டு வண்டிக்கு தான் போகும். அச்சா, அப்ப இந்த பொட்டி ஏத்திடலாமா? முதல்ல கூலிய பேசுங்க. அப்படியா? எவ்வளவு கூலி? 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயா? ஆமா, எந்த ஊருக்கு போகணும்? இருளக்காடு. இருக்கா? அது எங்க ஊருங்க? ஏங்க, நீங்க 10 ரூபா கொடுக்கணும். 5 ரூபா கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஆமா, அந்த ஊர்ல எந்த தெருவு? தேரடி தெரு. தெரிஞ்சிருவா. அது நம்ம தெருவுங்க. ஏங்க, நீங்க 5 ரூபா கொடுக்கணும். 3 ரூபா கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஆமா, அந்த தெருவுல எந்த ஊரு? வீரபாண்டி வீடு. வீரபாண்டியா? என்னாச்சு? அது எங்க ஊருங்க? ஏங்க, நீங்க 3 ரூபா கொடுக்கணும். 1 ரூபா கொடுங்க போதும். சரி, இப்ப நான் ஏறலாமா? ஏறதுக்கு என்னங்க இப்படி அலையின்னு அலையுங்க? ஏறுங்க ஏறுங்க. ஹாய் ஹாயா. தமிழ்நாட்டு மாட ஹிந்தியில விரட்டினாதான் போகுது. அச்சா, வலது காலை எடுத்து வச்சா உள்ள வரலாம். என்ன மாமா அச்சா வச்சான்னு வரீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு. அச்சா பச்சாவெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அங்கிள், சும்மா தும்முங்க. अंकल मुझे नहीं जानती, मैं सेल्वी हूँ। ओ செல்வியா? சின்ன வயசுல பார்த்தது. तुम खूबसूरत लड़की होगी. நீங்களும்டா அடையாளம் தெரியாத அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்துட்டீங்க. உங்க மீச ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? மிலிட்டரிக்காரனுக்கு மீச தானே பொண்டாட்டி. ஏன்னா அப்பப்ப தடவிக்கலாம் பாரு. நான் கூட அப்பப்ப தடை வைக்கிறேன். அச்சா, மதி, உன் வீட்டுக்காரி அந்த மிலிட்டரிக்காரரை பார்த்து உன் மீச அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காடா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா பாப்போம். செல்வி, இவர்தான் புருஷனா? ஆமாமா, நீங்க ரொம்ப கழிச்சு போயிருப்பீங்க. வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. மாப்பிள்ள, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். அப்பா, ஆப்பிள் சின்னதா இருக்க, பெருசா இருக்குமே. அது பலாப்பழம். பலாப்பழமா? அப்பா, எனக்கு மாங்காய் வேணும்பா. மாமா, மாங்காய் கேக்குறான். நீ தாத்தாவை போற. மாப்பிள்ள, என் பொண்ணு 5 வயசுல இருந்தே மாங்காய் கேட்டுக்கிட்டு இருக்கான். 5 வயசுல இருந்தா? இந்த வருஷம் மரத்தை எல்லாம் குத்தைக்கு விடலான்னு நினைச்சேன். மரத்துல ஒரு பழம் இல்லாம எல்லாத்தையும் புடுங்கி கீழே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே ஐயா. சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இங்க வந்து என் பொண்ணு இழைச்சு போயிட்டா. பழத்தரசு கதையா? உன் பொண்ணு இழைச்சு போச்சா? இத சொன்னா யாராவது நம்புவீங்களா? யோ, நேத்திக்கு உன் பொண்ணு முன்னால போயிருக்கு, என் பையன் பின்னால போயிருக்கான். யானைக்கு வாலு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றானுங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்களா? என்னமோ அரேபியா குதிரை அடக்கிற மாதிரி.
என் பொண்டாட்டி அடக்குவீங்கன்னு சொன்னீங்களே, இப்ப தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வாய் கிழிய போகுது. அதுக்குத்தான் தயார் பண்ணி தின்னுகிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றேன் பாருங்க. என்ன செய்ய போறான் இவன்? முறைக்கிறா வெறுக்கிறா மின்னல் கொடி மாமிதான். அடடே வாங்க வைக்கலையா? என்னப்பா மதி, கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி? நல்லா இருக்குங்க. சும்மாவா? நான் பண்ணி வச்ச கல்யாணமாச்சே, சோட போகுமா? இத பாருப்பா, எவ்வளவோ பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க 2 பேரும் நல்லபடியா இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். இங்க ஆம்பளை பொம்பளைங்களுக்கு எல்லாம் தனித்தனி பெஞ்ச் தான். படம் போட்டு வச்சிருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இங்க ஆம்பளை பொம்பளை படம் போட்டதான அடையாளமே தெரியுது. அட வக்கீல் சாரா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். செல்வி எங்க போற? ஆமா, இந்த கேள்விக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவருக்கு படம் பார்க்கணுமா, பக்கத்துல இருக்கிற தியேட்டர் தெரியாதா, அதனாலதான் அங்க கூட்டிட்டு போறேன். படம் பேரு கணவனே கண் கண்ட தெய்வம். வாசல் சீக்கிரம் போவோம், இல்லன்னா இன்டர்வல்ல சோடா கலர் பிஸ்கட் தான் வைக்கணும். ஏன்பா, இதத்தான் சந்தோஷம்னு சொன்னியா? பொய் சொல்லி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்ப்பா. அதுக்கு நீங்க என்ன சார் செய்வீங்க? எப்பவுமே உருவம் போற பாதையில தான் நிழலும் பின்தொடரும். அதே மாதிரி புருஷன் போற பாதையில தான் பொண்டாட்டியும் போகணும். ஆனா இங்க என்னடா அண்ணா? சார், நமக்கு பின்னாடி வர நிழல் சில சமயம் முன்னாடியும் போகும். அதே மாதிரி தான் இதுவும். இப்ப முன்னாடி போயிட்டு இருக்க இவ என்னைக்காவது ஒரு நாள் என் பின்னாடி வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மதி, நல்ல படிப்பு ஒருத்தனை அறிவாளியாக்கும். ஆனா நல்ல குணம் தான் ஒருத்தனை மனுஷனாக்கும். நீ மனுஷனா வசந்துட்டப்பா. மல்லீஸ்வரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயக்காட்டு கணக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கியா? என்ன விஷயம்? உன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கொண்டு வந்தேன், இப்போ உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் கொண்டு வந்திருக்கேன். இதுல என்ன தப்பு? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு பெசரா கொண்டு வந்திருக்கியே, ஏன்? ஒண்ணுமில்ல, உனக்கு பிடிச்ச மாங்காய் ஊறுகாய் போடும்போது உன் நினைப்பு வந்துச்சு, அதான் கொண்டு வந்தேன். மல்லீஸ்வரி, என் மேலதான் உனக்கு எவ்வளவு பாசம். ஆமா, நீ சாப்பிட்டியா? உனக்கு பரிமாறும் போதே என் பசி ஆறிடுச்சு. இன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வெத்தலை வாக்கு போட்டே ஆகணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தலை பாக்கு போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? என்ன? வெத்தலைங்கிற குடும்பத்துல பாக்குங்கிற புருஷனை வச்சு சுண்ணாம்புங்கிற பொண்டாட்டியை தடவி போட்டா சிகப்புங்கிற குழந்தை பிறக்கும். மல்லீஸ்வரி, இந்த ஆண்டவர் ரொம்ப குடும்பக்காரன் தெரியுமா? என்ன சொல்ற? என் குடும்பம்ன்ற வெத்தலையில தடவ வேண்டிய சுண்ணாம்ப செவத்துல தடவிட்டான். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ சொல்றது சரிதான். ஆண்டவன் உனக்கும் எனக்கு போட வேண்டிய முடிச்ச எங்கேயோ போட்டு முடிவையே மாத்தி விட்டான். பாத்தியா, வெத்தலை பாக்கு பத்தி தத்துவம் பேசுற அளவுக்கு லவ் டெவலப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் அவரோட வாழத்தான் வேணுமா? நீங்களே சொல்லுங்க. சத்தம் போடாத, எனக்கு நடந்தாதான் பிரெயின் ஒர்க் பண்ணும். வா, பேசிக்கிட்டே போலாம். என்ன சிரிப்பு? நான் காகிதத்தை கழுத திங்கிறத பாத்திருக்கேன், ஆனா காகிதத்துக்கு முத்தம் கொடுக்கறாளே இப்பதான் பாக்குறேன். கிண்டல? ஏய், இதுக்கு முன்னாடி யாருக்காவது நீ காதல் கடிதாசி எழுதிருக்கியா? உனக்கு யாராவது எழுதிருக்காங்களா? அப்ப இதோட அருமை தெரியாது. அப்போ இது காதல் கடிதாசியா? யாரு உங்களுக்கு எழுதினது? செல்விதான். செல்வியக்கா உங்களுக்கு காதல் கடிதாசி எழுதினாங்களா? காதல் கடுதாசியா? என்னது காதல் கடிதாசியா? என்னது காதல் கடுதாசா?